கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் நல் வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை பொழுதில் உங்களை பார்க்க தேவன் கொடுத்த மகாபெரும் பாக்கியத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கணும். ஊழியர்களாக எங்களுக்கும் உங்களுடைய ஜெபம் தேவை இருக்குது. எனவே தொடர்ந்து எனக்காகவும் ஜெபிங்க, என் குடும்பத்தினருக்காக ஜெபிங்க. இந்த வருடம் எனக்கு ஆண்டோட பெரிதான கிருபையினால் இந்த சபைக்கு 20 வருட காலங்கள் நான் நினச்சி கூட தெரியாது. நான் இங்கே நிற்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டோட கிருபையும் பாக்கியம் தான் உணர்கிறேன். ஒவ்வொரு ஞாயிறு தோறும் இங்கே நிற்கும் பொழுது நான் உணர்வேன் ஆண்டோட கிருபை நம்ம நடத்தியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் முதலே சொல்லியிருக்கிறேன், ஒரு முறை எப்போ சொன்னீங்க நிறைய முறை சொல்லியிருப்பேன் போல். ஒருத்தர் ஐயா கேட்டார், நான் வந்தப்போ புதுசில் எத்தனை வருஷம் இருப்பீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். அப்போ எனக்கு ஒரு ஷாக்காக இருந்துச்சு. என்ன இப்படி கேட்குறாரு அந்த ஐயான்னு சொல்லிட்டு. ஒரு விதத்தில் தெரியல எவ்வளோ நாள் இருப்பேன், அப்போ எனக்கு தெரியாது. இது நான் சொல்கிறது 2005. ஸோ இன்றைக்கி 2025 ஆயிடுச்சு. உள்ளூர ஒரு பயம் இருக்குது. இன்னும் நம்ம சரியாக செய்கிறோமா இல்லையா, எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த கனமான வேலை சின்ன வேலை கிடையாது, சாதாரண வேலை கிடையாது. நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேயோ இல்லை பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேயோ நீங்கள் வேலை பார்ப்பீங்கன்னா எவ்வளோ சீரியஸாக வேலை பார்க்கணுமோ, இங்கே அதுக்கு மேலே நீங்கள் சின்சியராக வேலை பார்க்கணும், பயத்தோடு வேலை பார்க்கணும். இது இந்த உலகத்துக்கு அடுத்த காரியம் இல்லை, பரலோகத்துக்கு அடுத்த காரியம். சபை எங்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம எல்லாம் எங்கே ரெடி ஆகிட்டு இருக்கோம் தெரியுங்களா உங்களுக்கு? எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் நம்ம எல்லோரும்? இது ஹெவன்லி மினிஸ்ட்ரி, இட்டர்னல் மினிஸ்ட்ரி. நித்தியத்துக்கு நான் உருவாக்கிட்டு இருக்கேன். இந்த பூமியோடு சாப்பிட்டு போய் அது வேறு கதை. இந்த உலக காரியங்களெல்லாம் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் செஞ்சுட்ருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் ஹெவன்லி பிஸ்னஸ். பரலோக தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? எனவே உள்ளுக்குள்ளே ஒரு பயம், ஆண்டவரே நம்ம சரியாக செய்கிறோமா, ஜெபிக்கிறோம், செய்கிறோம். அப்புறம் 20 வருட காலங்கள் என்னையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டு நிறைய காரியங்களை கற்றுருக்கிறேன். இந்த 20 வருஷம் தொடர்ந்து ஞாயிறு மாறி காலையில் சாயங்காலம் மினிஸ்ட்ரி 2006 தொடங்கினேன். என்னுடைய வீட்டில் தான் முதல்ல தொடங்கினேன். இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி 2006 என் வீட்டில் ஒரு 7 பிள்ளைங்களை கூப்பிட்டு வாங்கடா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஊழியத்தை 2007 இங்கே நான் கொண்டு வந்தேன். அப்புறம் 2007-08 ஃபெலோஷிப்னு சொல்லியிருந்தோம். 2009 அதை ஆராதனையை மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி கடவுளோட பிரதான கிருபையினால் தம்பிங்களை இந்த இதை எடுத்து அப்படி தள்ளி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்திட்டு வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சில பிள்ளைங்களை தொடர்ந்து கடவுளுங்க வச்சுருக்கிறார். ஒரு சில பிள்ளைங்க ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. பல வேலைகளை பல பிள்ளைங்களை உருவாக்கணும் ஊழியத்தின் பாதையில். ஒரு சில பிள்ளைங்க முடிச்சுட்டு எந்தெந்த ஊருக்கெலாம் போயிட்டாங்க. எல்லோரும் கூட இருந்திருப்பாங்கன்னா நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இந்த சேர்ச்சுடைய நேச்சர் என்னன்னு கேட்டால் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன். ரொம்ப எப்படி இருப்பாங்க, வருவாங்க போவாங்க. ஸோ ஆனாலும் ஒரு சில நம் கடவுள் கொடுத்த ஊழியத்தை பொறுப்பாக செய்ய கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆடியனுக்காக, தொடர்ந்து ஹேனாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. அதே போல் ஒருத்தர் ஜெபிங்க. சில பிள்ளைங்க ப்ரேயருக்கு வர முடியல, எனக்கு தெரியுது. முடிஞ்ச மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வீட்டிலே இருக்கும்போதாச்சும் நாக்கா ஜெபிக்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற ஒரு தலைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் இந்த வாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா 5வது வாரம், 5th சண்டே, சுவிசேஷ ஞாயிறு அப்படின்னு சொல்கிறோம். சுவிசேஷ ஞாயிறோட நோக்கம் என்னன்னு கேட்டால், நம்முடைய திருச்சபையானது சுவிசேஷ பணியில் பங்கு கொள்ளணும். இது தேவன் கொடுத்த கட்டளை. ஸோ இதில் ஒரு 3 ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் என்ன செய்யணும்னு கேட்டால், ஒரு வருஷத்தில் 5வது ஞாயிறாக வரும். ஸோ ஒவ்வொரு 5வது ஞாயிறும் இந்த வருடம் இல்லை, வரப்போகிற வருடங்காலங்கள் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய போகிறோம், 5வது ஞாயிறு சுவிசேஷ ஞாயிறாக வைத்திருக்கிறோம். இன்றைக்கி காஸ்பல் சண்டேன்னு சொல்லுவாங்க. நீங்களும் வரணும், மற்றவர்களையும் கூட்டிகிட்டு வரணும். நம்ம எந்த விதத்திலாச்சும் சபையாக இணைந்து சுவிசேஷ பணியில் பங்கு கொள்ளணும். அதுதான் இந்த சபைக்கு இன்னை நோக்கம். எனவே தான் என்னுடைய இன்றைக்கு தலைப்பு என்ன போட்டிருக்கேன்னா, ஜீசஸ் த லார்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏசு கிறிஸ்து மறுரூபமாக்குதலின் தேவன், அது மறுரூபமாக்க மாற்றுகிறவர் என்று இந்த வேத வசனத்தில் யோவான் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலிருந்து 11 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். உங்கள் கையில் இதோடைய ஒரு கைப்பிரதி ஒன்று கொடுத்துருப்பேன். அதாவது செய்தியின் நுணுக்கத்தை கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்குறேன். அதை வச்சு பார்த்துக்கங்க. தேவைப்படும் போது 3 முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எம்ப்டினஸ் இன்டு ஃபுல்னஸ். அதாவது தமிழில் போட்டிருக்கு, இயேசு நமது வெறுமையை முழுமையாக மாற்றுகிறார். 2வது, ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அவர் ஷேம் இன்டு ஜாய்.
இயேசு நமது வெட்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுகிறார். மூன்றாவது, பழையதை இயேசு புதிதாக மாற்றுகிறார். அதாவது பழையதை புதிதாக ஜீசஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஓல்ட் இன்டு நியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 உபத்தலைப்புகளை சுருக்கமாக நான் பேசிட்டு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவ யாரை அறிஞ்சிருக்கணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, கிறிஸ்தவர்களாக இருப்பீங்கன்னா உங்களுடைய ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க யார் இருப்பீங்கன்னா அந்த இயேசு கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார், மறுரூபமாக மாற்றப் போகிறவராக இருக்கிறார். அதாவது யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு இதாக அனுப்பினாங்க, ட்ரூ வர்ஷிப்பர் வர்சஸ் மியர் சர்ச் கோவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ட்ரூ வர்ஷிப்பர் சொல்லியிருக்குது, அதில் ட்ரூ வர்ஷிப்பர்ஸ் வர்ஷிப் இன் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத், John 4:23. Church goers only attend church but may not be transformed. ஒரு சில சபையில் போவாங்க, உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்வாங்க. ஒரு சிலர் போவாங்க சபைக்கு, they will merely go to church but they may not be transformed. Transformனா தெரியுமா உங்களுக்கு? Transformation. இன்னும் நிறைய அப்படியே இருக்குது. Live for God both inside and outside the church. May know religion but not relationship. சரி, இந்த மாதிரி ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆக விசுவாச பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க, சில பிள்ளைங்க உண்மையாக வருகிறவங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கும் உள்ளத்தில் வெளியிலையும் நல்ல உறவு இருக்கும். சபையிலும் கிறிஸ்தவங்க, சபைக்கு வெளியிலையும் ஆண்டோட பிள்ளைகளாக இருப்பாங்க. ஒரு சில பிள்ளைங்க சபையில் மாத்திரம் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, வெளியில் வேறு யாரோ இருப்பாங்க. 6 நாளில் 7வது நாள் வருவாங்க. அன்றைக்கி அவங்க வேலையை முடிச்சுட்டு சடங்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த வாரம் நம்ம வருவோம் முடிஞ்சா அப்படின்னு சொல்லி எந்த உறவு இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்புனாங்க. அதை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. ரைட், இன்றைக்கி நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு தான் எங்கப்பா போகுதாப்பா தம்பிங்களா வந்துச்சு. இப்போ ஒரு பொட்டி இங்கே இருக்குது, பின்னாடி பார்க்க வேண்டியதில்லை. ஓகே, இன்றைக்கி என்னுடைய தலைப்பு நான் முதலே சொல்லுறதுனால நான் திருப்பி நான் போக மாட்டேன். எடுத்துக்கோங்க, வேத பகுதி எடுத்துக்கங்க. யோவான் 2வது அதிகாரம். என்னுடைய ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் மற்ற நாள் தான் வேதம் எடுக்க மாட்டோம், நம்ம இங்கேயாச்சும் வேதம் எடுப்போமா? நிறைய பேர் பைபிள் எங்கே எடுக்கிறது இல்லை, வீட்டில் எடுக்கிறீங்களா இல்லையான்னு நான் கேட்க மாட்டேன். உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படியே எடுத்தால் கூட என்ன செய்யுது, ஒரு சடங்குக்கு ஏதோ ஒரு பகுதியை வாசிச்சுட்டு முடிச்சுறது. அது கூட ஃபோனை வச்சுருக்கீங்க. இப்போ நிறைய நேற்று ஒரு மீட்டிங் நடந்துச்சு இந்த இடத்துல சாயங்காலம் மத்தியானம். ஒருத்தட்ட கூட ஒரு பைபிள் கிடையாது. வேறு பிரசங்கி யாருமே ஒரு பேப்பர் தூக்கிட்டு வந்துட்டார். அப்புறம் பிரசங்கி யார் பேப்பரில் வச்சே பேசுகிறார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் நான் இங்கேருந்து 20 வருஷம் பின்னாடி யோசிப்பாருங்க, அப்புறமா பார்க்குறேன். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் சபை? யாருக்காச்சும் பைபிள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃபோன் வரனால இப்போ ஃபோனை கொண்டு வரோம் இல்லையா? மார்க்கெட்லேயே பைபிள் இருக்காதியா? மார்க்கெட்டில் என்ன இருக்காது? இன்னும் யாரும் பைபிள் வாங்க மாட்டாங்க. இப்போ நிறையா பிரிண்டிங் ப்ராசஸில் விசேஷமாக நியூஸ் பேப்பர்லாம் இப்போல்லாம் என்ன கிடையாது, நிறைய பாப்புலர் கிடையாது, ஓடுறது கிடையாது. ஸோ இன்றைக்கி பைபிள் இல்லாத உலகத்தில், அதுவும் பைபிள் பிரெஸ்பிட்டரியன் சர்ச்சில் பைபிள் இல்லாமல் கிறிஸ்தவ சபை நடக்குது. எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு அது என்னமோ மாதிரி இருக்குது. வாங்க தயவுசெய்து பைபிள் எடுத்துக்கோங்க. அதாவது நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலக்கரியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிலக்கரி பார்த்துருக்கீங்களா தம்பிங்களா? யாராச்சும் எங்கே இது ஓட மாட்டேங்குது தம்பிங்களா? வந்துச்சு. நிலக்கரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அழுக்காக கருப்பாக மண்ணில் புதஞ்சிருக்கும். அதுக்கு எந்த பெரிய மதிப்பும் கிடையாது. ஒரே ஒரு துண்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் மதிப்பு கிடையாது. நிறையா நிலக்கரி இருந்தால் கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அந்த நிலக்கரி மண்ணுக்குள்ளே அடியில் இருக்கும்போது நிறைய ப்ரெஷர் போடும்போது, நிறைய ஹீட் வரும்போது ஓவர் த டைம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, அது அழகான ஒரு எப்படி வந்துடும், ஒரு டைமண்டாக மாதிரும், ஒரு என்ன வந்துடும், ஒரு நத்னமாக மாறும். அதே பாலி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு எப்படி நம்மளை கொண்டு வருகிறாருன்னு கேட்டிங்கன்னா, சபையில் வர்றதுக்கு முன்னாடி இந்த நிலக்கரியை போல் ஒன்றும் ராவாக, ஒரு பிரயோஜனம் இல்லாமல், ஒரு காரியமும் தெரியாதபடி அசிங்கமாக, அழகில்லாமல், பிரயோஜனம் இல்லாத ஒரு உலகில் மக்களாக இருப்பாங்க. அதே போல் நாம் வீக்காக இருக்கலாம், புரோக்கனாக இருக்கலாம், பாவிகளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொருவரையும் அழகான என்னவா மாற்றுகிறார், அழகான டைமண்ட் தமிழில் என்னவா சொல்லணும், வைரமாக மாற்றிடுவார். சில பேர் வைரம்னே பேர் வச்சுருப்பாங்க. ஆக நீங்களும் நானும் பார்த்துக்கோங்க, வரும்பொழுது எப்படி இருந்தோன்னா, ஒன்றுக்கு உதவாத
கடவுளை அறியாத பாவமான எண்ணம், பாவமான சிந்தனைகளோடு கூட காணப்பட்டோம். ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அந்த கோல் எப்படி இருந்துச்சோ, எப்படி ஒன்றுக்கு உதவாத அந்த நிலக்கரி நிலத்தில் இருந்துச்சோ அந்த போர் இருந்துச்சு. ஆனால் அதை எடுத்து ஆண்டவர் செய்கிறார். எனக்கு என்ன செய்கிறார்? ப்ரெஷர் மூலமாக என்ன செய்கிறாரு? ஹீட் மூலமாக ஒவ்வொரு டைம் வாட்களில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். என்ன செய்கிறாருன்னா, அவங்க ஒவ்வொருத்தரையும் அழகான வைரமாக, பிரயோஜனம் இல்லை வைரமாக, விடையர் பெற்ற வைரமாக, அநேகருக்கு முன்னாடி ஜொலிக்கிற வைரமாக மாற்ற விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கி நீங்களும் நான் பார்க்கணும். ஆண்டவராக இயேசு என்ன செய்தார்? இன்றைக்கி வேத பகுதியை வாசிக்கிறோம். கானாவூர் போனார். அதாவது கானாவூரை பற்றி நான் உங்களோடு கூட பேசுகிறது தான் முதலாவது அற்புதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நான் சில வருடங்களுக்கு முன்னாக என்னுடைய வேத படிப்பு போயிருந்தேன். படிக்கும்போது அலெக்ஸ் கொன்சாலஸ்னு ஒரு ஊழியக்கார் வந்திருந்தார். அது ப்ரொஃபஸர், அவர் பேர் என்னது தியாலஜி ப்ரொஃபஸர் வந்திருந்தார். அவர் சொன்னார், Jesus, the creator God, walked on the earth on the second day, at the third day, at the wedding of the Canaan சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது கானானில் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆண்டவர் உலகத்தை படைத்தாரோ, அதாவது ஆதியாம் 1வது அதிகாரத்தில் பார்க்குறீங்களே, 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், அதே ஆண்டவர் படைத்த ஆண்டவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, he walked on the earth and he performed his miracle and second day on the என்ன செய்யற third day of Canaan. கானானில் என்ன செஞ்சாராம்? சிருஷ்டிகர்த்தர் எங்கே இருந்தாராம்? கானா ஒரு கல்யாணத்தில் வந்திருந்தார் அப்படின்னு சொல்கிறார். அக்கம் அதை பற்றி அவர் தியாலஜியில் இருக்குது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட்னு சொன்னார். ரசம் மாற்றணுன்னா ரசத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன செய்யணுமா? திராட்சை ரசத்தை வச்சு நாள்பட வச்ச பிறகு தான் அது நல்ல திராட்சரமாக மாறும். உடனே மாறாது. எவ்வளோ நல்ல ஜூஸ் போட்டாலும் அது ரசமாக மாறணுன்னா நாள் எடுக்கும். ஆனால் இவர் எப்படி செஞ்சிட்டார்? ஒரு நொடியிலேயே அது பழைய ரசத்தை புதுசாக மாற்றிட்டார். யார் என்னன்னு கேட்டால், அதை தான் உலகத்தை படிக்கும்போது கூட ஆண்டவர் அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஓல்ட் எர்த் வாஸ் ஃபார்ம்ட் இன்ஸ்டன்ட்லின்றார். பழைய பூமியை கூட எப்படி தான் உருவாக்குனாரு? எப்படி திராட்சை ரசம் ஒரு நொடியில் வெறும் தண்ணி பலஸ்தரமாக மாறிச்சோ, அதுபோல் இந்த பூமி கூட எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இன்னொரு சின்ன கேள்வி. ஆதாம தேவன் படிக்கும்போது என்ன வயசு இருந்திருக்கும் அவருக்கு? நாளில் அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? சரி, ஏவாளுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? என்னையா முழிக்கிறீங்க? என்னையா? ஆதாம் 25 வயசு வச்சுக்கோங்களேன். லேவாளுக்கு எத்தனை வயசு இருந்திருக்கும்? என்னங்க கேட்குறீங்க மாட்டீங்க, யோசிக்கிறீங்க? சும்மா சும்மா பேசுவோம். பேபியாக இருந்தாங்களா? ஏவாள் பேபி. அவர் ஆதாம் வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பார்? அவர் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஏஜ் இல்லையா? அதாவது வெட்டிங் ஏஜ் இருந்திருக்கும் இல்லையா? எத்தனை நாள் அவங்களுக்கு வயசு? பூமியில் எத்தனை வயசு? நாள் ஆதாமுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 25 வயசோ 20 வருஷம் ஒரே நொடியில் 25 வயசு ஆள். ஏவாள் எத்தனை வயசு வச்சுக்கோங்க? 21 வயசுன்னு. 20 வயசோ 18 வயசோ சின்ன வயசு கிடையாது, பேபி கிடையாது. அதே போல் இந்த திராட்சை ரசம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வருஷக்கணக்கில் வச்சு உருவாக்குன திராட்சை ரசம் கிடையாது, ஒரே நொடி பொழுதில் மாட்டின ரசம். ஆண்டவர் பழைய பூமியை எப்போ உருவாக்க முடியும்? புதுசாக உருவாக்க முடியும். அதான் சொல்கிறாரு, God who created old earth as a new. லைக்வைஸ் இந்த உலகத்தில் அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இந்த பழைய வாழ்க்கையை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் புதிதாக. ஆக உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் பல வேலைகளை, நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம், உறவுகளை உடைக்கப்பட்டு இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனைகள் காணப்படலாம். சில வேலைகளில் நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் காணப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ற நபர் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நுழையும் பொழுது அது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த விசேஷமாக இந்த வேத பகுதியை நம்ம பல முறைகள் நான் வாசித்து பேசியிருக்கிறேன். சில வேளைகளில் வெவ்வேறு இடங்களில் பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. வேறு மாதிரி நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில காரியங்களை மாத்திரம் இந்த கால வேலையில் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கணும். இந்த இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது எப்படி என் வாழ்க்கை மாற்றப்பட்டதாக இருக்குதா இல்லையான்னு பாரு. எப்படி கானாவூர் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சோ அதே போல் சிறு வயசில் நான் பிள்ளைகளுக்கு பாட்டு கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் சண்டே ஸ்கூல் டீச்சராகவும் இருந்திருக்கேன். கல்யாணமா கல்யாணம், கானாவூர் கல்யாணம், கல்யாணமா கல்யாணம், ஆஹா அப்படி. விருந்தினர்கள் விருந்திலே அருந்த ரசம் இல்லை, அறிந்த மரியால் அவரிடம் அன்புடனே வேண்டினால், கல்யாணமா கல்யாணம், கானாவூர் கல்யாணம். போய் கற்றுக்கணும்.
ஆக இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இந்த கானா ஒரு கல்யாணத்தை பல வேலைகள் நம்ம கேட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த கல்யாணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அழகான கல்யாணம், அற்புதமான கல்யாணம். கல்யாணம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சம்பவம். விசேஷமாக நல்லா கவனமாக கவனிக்கணும். வேதத்தில் முதல் நிறுவனம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருமணம் தான். ஆதாம் ஏவாளுக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்தில் கடவுள் உருவாக்குனது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் முதல் திருமணம் தான். என்னது முதல் அமைப்பு? யாரால் உருவாக்கப்பட்டுச்சு? தேவன் உருவாக்குகிறார். இந்த உலகம் முடியும் போது எப்படி முடிய போகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு, மணவளனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். மனவாட்டியாக திருச்சபை என்ன செய்ய போகுது? சந்திக்க போகுது. இதுக்கிடையில் இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் தம்முடைய ஊழியத்தை துவங்கும் போது அவர் செய்த முதல் அற்புதம் எங்கே தான் செய்தார்? திருமணத்தில். அப்போ பார்த்தீங்களா எவ்வளோ முக்கியமானது இந்த திருமணம். அதே போல் இன்னொரு முக்கியமான சொல்கிறேன், வாழ்க்கையில் உறவுகளிலே உயர்ந்த உறவு, நீண்ட உறவு எதுன்னு கேட்டால் கணவன் மனைவி உறவு, அழகான உறவு. அதுதான் வாழ்க்கையில் நீண்ட நாள் மாறப்போகிற உறவு. அப்பா அம்மா கூட 20 வருஷம் 25 வருஷம் பிள்ளை இருப்பான், அதுக்கப்புறம் போயிடும், நம்மளை விட்டுட்டு வந்துட்டோம். திருமணமான பிறகு தன் கணவனோடு கூட என்ன செய்ய போகிறோம்? அந்த மனைவியோடு கூட நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நம்ம வாழப்போகிறோம் என்பது. எனவே இருக்கிற உறவிலே சிறப்பான உறவு என்னவாக இருக்கணும்? திருமணம். விசேஷம் அந்த திருமணம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னு கேட்டால், ஆண்டவருக்குள் காணப்படுகிற திருமணமாய் காணப்படும். எங்கே இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறாரோ அங்கே என்ன நடக்குது? அங்கே தான். அங்கே நம்ம ஒவ்வொரு காரியமாக போயிடுவோம், வசனத்துக்கு போயிடுவோம். 1லேருந்து 2, 3 வசனம். 1வது வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. 3ஆம் நாளிலே ஒன்றா நம்ம போகலாம். கானா ஊர் பற்றி பேசிகிட்டு இருக்குது, கலிலேயாலும் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இந்த கொஞ்சோண்டு மேப் போட்டிருக்கேன், அப்புறமா நான் காமிக்கிறேன். இது என்னமோ தெரியல தம்பிங்களா, இது ஓட மாட்டேங்குதுற. இருங்க நான் பார்க்குறேன். வந்துச்சு. ஆக இங்கே கவனமாக கவனிக்கணும். இப்போ கூட நீ இஸ்ரேல் போனீங்கன்னா இந்த ஊர் இப்போவும் இருக்குது. நான் கானா ஊருக்கு போனேன். கானா ஊரில் போன உடனே அங்கே ஒரு சின்ன சபை இருக்குது. ஆக கானா ஊருக்கு போயிருக்கிறேன். கானா ஊரில் என்ன செய்வாங்கன்னா, எப்போல்லாம் டீம் போகிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, கல்யாணமான தம்பதிகள் திருப்பி என்ன செய்வாங்க, அவங்க கல்யாணம் பண்ண என்ன செய்வாங்க, திருப்பி எடுப்பாங்க. அங்கே ஒரு 2 குடும்பம் கூட இருந்தாங்க நம்ம கூட. அவங்க என்ன செஞ்சாங்க, அதை செஞ்சாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டேன், கானா ஊரில் என்ன நாளில் நடந்துச்சுன்னு கேட்டால் 3ஆம் நாளில் நடந்துச்சு. 3ஆம் நாள் எந்த நாளுமா? தமிழ் நம்ம வழக்கப்படி ஞாயிறு, திங்கள், செவ்வாய். இப்போ கூட யூதர்களுக்கு சிறந்த நாள், திருமண நாள் எந்த நாள்னு கேட்டால் என்னது? எந்த நாள் தான்? செவ்வாய்க்கிழமை. ஏன் செவ்வாய்க்கிழமை? சரி, அதுக்கும் காரணம் இருக்குது. ஆண்டோடைய படைப்பை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் வாசிச்சுட்டு வருவீங்கன்னு சொன்னால், 3ஆவது நாள் 2 முறை ஆண்டவர் நல்லதுன்னு சொன்னார். என்ன சொன்னார்? டபுள் குட். அப்போ டபுள் பிளஸ்ஸிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கான், செவ்வாய்க்கிழமை மேலே திருமணம் நடத்துது. நான் விரும்ப மாட்டோம், விசேஷமாக நம்ம நாட்டில் தெரியல. சரி, பொதுவாக ஞாயிறு லீவ் இல்லைன்றதுக்காக நினைக்கிறேன். ஆக அவங்க 3ஆம் நாள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, திருமண நாளை நடத்தியிருக்கிறாங்க. ஆக அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த ஒரு மேப் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மேப் பார்த்திங்கன்னா இங்கே தெரியுது, ஒரு சின்ன சர்க்கிள் போட்டிருக்கேன் பார்த்திங்களா, இதுதான் கானான். இது பக்கத்தில் இருக்கிறது தான் நாசரேத். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த சிகப்பு கலராக இருக்குது தானே, அதுதான் சி ஆஃப் கேலிலி, அது கலிலேயா கடல். அதாவது இந்த இடத்துல தான் என்ன இருக்குது, கப்பர்நகூம் இருக்குது. இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா, கனசரேத் இருக்குது. அப்புறம் என்ன இருக்குது, அங்கே என்ன போட்டிருக்கு நம்ம பார்த்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது உங்களுக்கு. சரி, மேக்டலா இருக்குது. மேக்டலாவும் போனோம், கப்பர்நகூம் போனோம். நம்ம என்ன செஞ்சோன்னு கேட்டால் இங்கெல்லாம் போக முடிஞ்சிச்சு. போய் இன்னொரு நாளைக்கு வாய்ப்பு கிடச்சுன்னா இஸ்ரேலுக்கு ஒரு ரவுண்ட் போயிட்டு வாங்க. அது சின்னதாக இருக்குது, உங்களுக்கு சரியாக தெரியலன்னு எனக்கு தெரியுது. ஆனால் பிடிச்சிக்கங்க, சும்மா ஒரு ஐடியாவுக்கு தான் நம்ம போடுறோம். மேப் இன்னொரு நாளைக்கு ரீட் பண்ண நம்ம கற்றுக் கொடுப்போம். ஸோ இன்னொரு நாளைக்கு நல்லா கவனமாக கவனிக்கணும். இது எவ்வளோ தூரம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கிட்ட. கலிலேயா மக்கள் அந்த காலங்கள் எப்படி இருக்காங்கன்னா, க்ளோஸ் நிட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் நெருக்கமான உறவுள்ள கம்யூனிட்டியாக இருந்திருக்காங்க. இப்போ கூட தான் சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் தான் அடுக்கு மாடியில் போனதுனால எல்லாம் தனித்தனியாக போயிட்டாங்க. அந்த காலங்கள் வரும்போது எல்லாரும் தரையில் வீடு தான் இருந்துச்சு. பொதுவாக எல்லாருக்கும் எல்லாரை பற்றியும் தெரியும், நல்ல உறவுகள் இருக்குது. எல்லாத்துக்கும் நல்லது கெட்டதுக்கு எல்லோரும் போகிறது வழக்கமாக இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14 கிலோமீட்டர். அதாவது கேனான்லேருந்து நாசரேத்து போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குன்னு கேட்டால் 9 மைல் அப்படின்னு சொல்கிறாங்க, 9 மைல்ஸ். நம்ம வண்டியிலே போனோம், கானானுக்கு போனோம், நாசரேத்துக்கும் போயிருந்தோம். நாசரேத்து ஏசாமி இருந்த வீடுக்கு போனோம். அந்த கல்யாணம் ஆன அந்த இடத்துக்கும் அது கானானுக்கும் நம்ம போயிருக்கிறோம். ஆக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்கே என்ன செஞ்சாங்கன்னா, எல்லாருக்கும் ஒருத்தருக்கு தெரிஞ்சவங்க, எல்லாரும் உறவுகள் இருக்குது. விசேஷமாக திருமணம் என்பது அந்த வட்டாரங்கள் என்ன இருக்குது, ரொம்ப சிறப்பாக நடத்தப்படும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்லா கவனமாக கவனிக்கணும். அங்கே என்ன யார் அழைக்கப்பட்டாங்க? 2வது வசனம் வாசிப்போமா?
இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நான் முதலே சொன்னது உறவு என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே நம்ம என்ன செய்யணும்னா கம்யூனிட்டியாக, அதாவது வேதம் முழுவதுமே என்ன சொல்லுதுன்னா, நாம் தனித்து வாழக்கூடாது. நமக்கு எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருக்குது. அதுனா ரொம்ப முக்கியமாக நம்ம எப்போவுமே என்ன செய்யணும்னு கேட்டால், நம்ம உறவுகளுக்கும் விசேஷமாக நம்முடைய நண்பர்களுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும், குடும்பத்துக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கணும். கடைசியில் நம்ம வீட்டுக்கு போகும்போது அவங்க தான் நம்ம தாங்க போகிறவங்க. எனவே இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணம் என்பது ரொம்ப முக்கியமான அனுபவம். எல்லாருக்கும் ரொம்ப என்ன செய்கிறோம், வருஷத்தில் ஒரு முறை தான் வாழ்க்கையில் நடக்குதுன்னு நம்ம நம்புகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் அதை சிறப்பாக கொண்டாடுவது ரொம்ப நல்லது. ஆதியிலே ஒரு கல்யாணம், அது ஏதேனில் கடந்த கல்யாணம். டும் 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 மேலும் இல்லை, பிப்பி நாதம் இல்லை, அலங்கார மேடையில் என்னது கல்யாணத்துக்கு ஆளும் இல்லை, அப்படி ஒரு பாட்டு இருக்குது. ஆதியிலே ஒரு கல்யாணம், அது ஏதேனில் நடந்த கல்யாணம். அது அப்போல்லாம் நல்லா பாடிட்டுருப்பேன், இப்போ பாட்டு வரமாட்டேங்குது. ஆக அந்த பாட்டு இருக்குது. ஆக இயேசு கிறிஸ்து முதல் இந்த உலகத்தில் செய்த ஒரு அற்புதம் எங்கே இருக்குன்னா கல்யாணத்தில். ஏன்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் வெளியேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு. அன்றைக்கி எல்லாரும் குதூகலமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. மணப்பெண்களும் சரி, மணப்பையனும் சரி. அதை பற்றி அந்த பெற்றோர்கள் எப்படி இருப்பாங்க, அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் ஜோடித்து அழகாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. செலவுகளும் அதிகமாக சில இந்த காலத்துக்கு செய்கிற மக்களை பார்த்துட்ருக்கோம். ஆக என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 3வது வசனத்தை வாசிக்கலாம் எனக்காக. போது சரி, ஆக நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டு, ரேன் அவுட் ஆஃப் வைன் எங்கே பொடிஞ்சு போச்சு, அங்கே திராட்சை ரசம் குறைஞ்சு போச்சு. திராட்சை ரசம் என்பது அன்றைக்கி கலாச்சார பின்னணியில், இன்றைக்கி நம்ம சபை கல்யாணத்துக்கு போகிறோம், அங்கே நல்ல உணவு எல்லா வசதியும் வாய்ப்புகளும் இருக்குது, உணவு சரியாக இல்லைன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிடும். அது மாத்திரம் கிடையாது, அது கலாச்சாரத்து பின்னணியில் பார்க்கும்போது ஒரு பெரிய அவமானமாக காணப்பட்டு எம்பாரஸ்மெண்ட் சொல்கிறாங்க 3வது வசனத்தில். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே எப்படி இருக்குன்னா, கலாச்சாரத்தின் பின்னணியில் பார்க்கும்போது வைன் சிம்பலைஸ்டு ஜாய், பிளஸிங், அபண்டன்ஸ் இன் ஜூஸ் வித் தாட். அதாவது யூதர்கள் மத்தியில் அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, விசேஷமாக இன்றைக்கி கூட நான் கூட போயிருக்கும்போது ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு, பின்னாடி நம்ம பேசுவோம். ஆக அங்கே சந்தோஷத்துக்கு வழி என்னது அடையாளமாகவும், ஆசீர்வாதத்துக்கு அடையாளமாகவும், அது அந்த திருமணத்தில் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிச்சுக்கா என்பதை காமிப்பதற்கு அடையாளமாக என்ன செஞ்சாங்க, இந்த வைனை அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது இந்த திராட்சரசத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆக நீங்களும் நானும் நல்ல கவனமாக என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, பல வேலைகளில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருக்கும். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே அற்புதமாக இருக்கும், அதிசயங்கள் நல்லா போயிட்டுருக்கு, சந்தோஷமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது, சில வேலைகள் திடீர்னு என்ன வந்துடும் கேட்டிங்கன்னா, இந்த திருமணத்தில் கூட என்ன ஆச்சுன்னு கேட்டால், அவங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது நல்லா தான் பண்ணியிருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் நல்ல இன்றைக்கெலாம் நிறைய ஹைடெக் ஆட்கள், நிறைய பிளானர் இருக்கிறாங்க, எம்சி இருக்கிறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க பாருங்கள். வருஷக்கணக்கில் உட்காந்து திட்டமிட்டு கல்யாணத்தை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கேயும் அப்படி தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் என்னாச்சுன்னா திடீர்னு என்ன போச்சு, திராட்சரசம் காலி ஆயிடுச்சு. ரன்னிங் அவுட் ஆஃப் வைன் பாயிண்ட்ஸ் டு தி எம்டினஸ் ஆஃப் ஹியூமன்னஸ். பல வேலைகளில் நீங்கள் எவ்வளோ கில்லாடியாக இருந்தாலும், எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும், பொன்பொருள் இருந்தாலும், ஒரு நாள் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல குறைவுகள் வருவது இயற்கை. மனித வாழ்க்கை என்பது குறைவில்லாதது இல்லை என்பதை புரிஞ்சுக்கணும். குறைவு வரும். எந்த பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தாலும், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கான், பொருள் வச்சுருக்கான், கேட்டு போட்டு பேசி பாருங்கள். ஐயா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் எம்டினஸ், தெர் வேக்யூம்னு சொல்லுவாங்க. பணம், பதவி, பொருள் எல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்தது, கடவுளுக்கு நன்றி செலுத்துங்க, அது எல்லாத்தையும் கொடுக்காது. அதான் இப்படி சொல்லுவாங்க. தூக்கத்தை பெத்தை வாங்க முடியும், தூக்கத்தை வாங்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் வாங்க முடியும், டாக்டரை கூட வாங்க முடியும், சுகத்தை வாங்க முடியாது. பல வேலைகளில் வாழ்க்கை என்பது இந்த பொருள், உலக ஆசீர்வாதங்கள், திட்டமிடுதல் மற்ற காரியங்களால் நிறைவு பெறாது என்பதை இந்த கால வேலையில் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த திருமணம் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்தில் அங்கே ஒரே ஒரு காரியம் நிறைவேறலை. என்னென்னு குறைஞ்சி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவன் வாழ்க்கையில் குறைவு ஏற்படுகிறது. குறைவு எங்கே என்ன கிடையாது, திராட்சரசம் அங்கு இல்லை, கம்ப்ளீட் ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு, ரன் அவுட் ஆகிப்போச்சு. இத்தனைக்கும் சிக்கனமாக கூட செஞ்சு பார்த்துருப்பாங்க, ஆனால் கடைசியில் இல்லாமல் போயிடுச்சு. ஆக த பெஸ்ட் ஹியூமன் செலிப்ரேஷன் கேன் நாட் சாட்டிஸ்ஃபை ஃபார் எவர். பல வேலைகளில் இன்றைக்கி விசேஷமாக திருச்சபைகளும் சரி, மக்களும் குதூகலம், கொண்டாட்டம், என்னது ஆடம்பரமாக வாழணும், நல்லா போடணும், எல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நிரந்தரமான ஆசீர்வாத சமாதானத்தை கொண்டு வருமா அல்ல திருப்தி ஏற்படுத்துமான்னு கேட்டால் வரவே வருது. ஆடம் ஸ்மித்னு ஒரு எக்கனாமிஸ்ட் சொல்கிறாரு, ஹியூமன் நீட்ஸ் அன்லிமிட்டட் அண்ட் கேனாட் பி சாட்டிஸ்ஃபைடுன்றார்.
எந்த மனிதனையும் மனிதனுடைய தேவையை அல்லது அவனை திருப்திப்படுத்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்ன கொடுத்தா அவன் சந்தோஷப்படுவான்னு நினைக்கிறீங்க? எவ்வளோ கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை டாலர் வேணும்? எவ்வளோ $1,000,000 கொடுத்தா? எவ்வளோ பணம் பொருள் கொடுத்தாலும் எந்த மனிதனும் இந்த பூமியில் என்ன நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்களோ, வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே தவிர, ஆனால் இந்த பூமியானது உங்களை எந்த நிறத்துலையும் எந்த விதத்துலையும் என்னது திருப்திப்படுத்தவே படுத்தாது. அதனால் அந்த நேரத்தில் எனக்கு குதூகலமாக இருக்கும். அழகாக நான் செஞ்சேன், நான் அங்கே போனேன், நான் இங்கே போனேன், அதை சாப்பிட்டேன், இதை பார்த்துட்டேன், இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கேன், அப்படி போட்டிருக்கேன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே தற்காலிகமானது, டெம்பரல். ஒன்று மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் வந்திருக்கிறோம், கொஞ்ச காலங்கள் பூமி வாழ்கிறோம், ஆனால் எந்த காரியமும் என் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லை என்பதையும், எதுவும் எனக்கு பூரணமான நிம்மதியும் சந்தோஷத்தையும் திருப்தியும் தராது என்பதையும் நான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் முதிர்ச்சி, பக்குவம், அதுதான் வாழ்க்கையில் முக்கியமானது. ஆக எதுவரை அந்த இடம் அப்படி காணப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல எதுவரைன்னு கேட்டிங்கன்னா, வாசிக்கலைக்கு 6வது வசனத்தைமா 4வது 5வது 6வது வசனத்தை வாசிங்க. ஆஹா. 7வது வசனத்தை கூட வாசிச்சிருக்கலாம். போதும். எதுவரை அந்த இடம் அப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ முன்னாடி போயிடுச்சு. திருப்பி தம்பிங்களா அந்த ஸ்க்ரீன் பார்த்துருங்க. Jars were empty until Jesus gave the command to fill them with water. எதுவரை அது அப்படி காலியாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் ஒரு சின்ன குரூப்பாக மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் நிறைய கிராமங்கள் இருக்குது. அந்த படம் முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன். இந்த இருக்குது படம் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இந்த மாதிரி நிறைய வில்லேஜஸ் இருக்குது, சின்ன சின்ன வில்லேஜஸும் இருக்குது இந்த இடத்துல. இந்த சின்ன சின்ன இடம் பாருங்கள், கொரைசைன்னு சொல்லுவாங்க, நாயின் ஊர், எல்லா ஊரும் இந்த இடத்துல தான் இருக்குது. இதுதான் இந்த இடத்துல இருக்குது கலீலியா சுற்றி நிறைய. கலீலியா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க, கீழே பார்க்க சொன்னதுக்கு இதான் ஜூடியா, இதான் யூதேயா, இதுக்கு இடையில் சமாரியான்னு ஒன்று இடம் இருக்குது. அப்போ இதுதான் இஸ்ரவேல் ஜனம். சின்ன நாடு தான், ரொம்ப பெரிய நாடுலாம் கிடையாது, வெரி ஸ்மால் பிளேஸ். அது மாத்திரம் கிடையாது, இங்கே எப்படி நான் நல்ல கம்யூனிட்டியாக வாழ்கிறாங்க, மக்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, ஃப்ளோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா நடந்து தான் போக வேண்டியிருந்துச்சு. ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வாகனங்கள் ஏதாச்சும் இருந்துச்சு. வாகனம்னா என்னதுக்கா, கழுதை இருந்திருக்கும், இல்லாட்டி குதிரை இருந்திருக்கும். வசதியானவங்க மட்டும்தான் அப்படி இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் மலைப்பாங்கான பூமி, ஹில்ஸ்ன்னு சொல்லும், மழையாக இருக்கும், சும்மா பிளெயினாக இருக்காது இங்கே மாதிரிலாம். அப்போ எல்லோரும் என்ன செய்வாங்க, சவகாசமாக நடந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கண்ணில் மனசில் வச்சுக்கோங்க, ஒரு கிராமம் இருக்குது, அங்கே கல்யாணம் நடந்துகிட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்துவும் சீஷல் வந்திருக்காங்க, மரியாளும் வந்திருக்கிறாங்க. அங்கே எல்லாம் போயிட்டே இருக்கு, நல்லா போயிட்டுருக்கு, வந்துட்டுருக்காங்க ஜனங்க. இப்போ என்னாச்சு, திராட்சரசம் கிடையாது. ஆக வாழ்க்கையில் திருமணங்களாக இருக்கட்டும், வாழ்க்கையில் எல்லா கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், என் வாழ்க்கையில் பூரணமான நிம்மதி கொடுக்காது. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே அழைக்கப்பட்டு இருக்கிறார். ஆனால் எதுவரை ஆண்டவர்கிட்ட சொல்லாத வரை என்ன நடக்கலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் என்னாச்சு, உரைப்பட தொடங்க போது அவங்க என்ன செய்றாங்க, இயேசுகிட்ட போய் கேட்குறாங்க, மாதிரியா கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்துச்சு, அங்கே இயேசு கிறிஸ்து நிறைய சொல்கிறார். ஆக இந்த இடத்துல நம்ம நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த சில காரியங்கள் இருக்குது இந்த இடத்துல, சில காரியங்கள் நான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிடுறேன். என்ன, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு உதாரணத்தை தெரியும். யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு பெண்மணி வருகிறார், சமாரிய பெண் வருகிறார். சமாரிய பெண் வந்துட்டு என்ன செய்கிறா, இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. யோவான் 4வது அதிகாரத்தில் வந்து பேசுகிற அந்த ஸ்திரீ, என்ன வாசிக்கலாம், 15வது வசனம் எனக்கு வாசிங்களேன் எனக்காக, 14-15. அந்த ஸ்திரீ நோக்கி, ஆண்டவரே, ஆக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்கிறா. அவனோட வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சமாரிய பெண்ணுக்கு எத்தனை புருஷன் இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். வசனம் 16-17 வாசிக்கிறேன். அழைத்து கொண்டு வா. அதற்கு சரிதான் எனின் போது. இந்த இடத்துல நம்ம நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவை என்ன செய்கிறாங்க, இந்த சகோதரி சமாரிய பெண்ணுக்கு என்ன செய்கிறா, வாழ்க்கையில் வெறுமை காணப்படுகிறது. ஆண்கள் உறவுகளை எதிர்பார்க்குறா, ஒவ்வொரு உறவுகளும் உடைந்து கொண்டே போகிறது. அவள் வாழ்க்கையில் என்ன செய்கிறா, அவள் ஒன்று இல்லாதவளாய் காணப்படுகிறா. அவளுக்கு நல்லா ஆண்டவருக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நல்லா தெரியும். உடனே அவர் சொல்கிறார், ராமப்பா நீ சொன்னது உண்மை தான், இப்போ என்ன பிறகு ஒருத்தரவன் கூட இல்லை, இருக்கிறவன் புருஷன் கிடையாதுன்னு சொல்கிறா. வாழ்க்கையில் பல வேலைகளை உறவுகளை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறோம், அதில் பணம் பொருளை நம்பி உட்காந்துட்டு இருக்கிறோம், ஆக படிப்பை நம்பி உட்காந்துருக்கிறோம். வாழ்க்கையில் இதோ பல காரியங்கள்
காரியங்கள் வாழ்க்கையில் எனக்கு நிறைவே கொடுக்கும்னு நான் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறேன். ஆக என்னுடைய திட்டமிடுதல் நல்லா இருக்கும்னு நினச்சிருக்கிறேன். ஐயா, அன்பான பிள்ளைகளுக்கு சொல்கிற காரியம் இது எல்லாம் ஒரு நாள் எந்த காரியத்துக்கும் உதவாது. எதுவரை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் என்ற இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் நுழைகிறவரை, பார்க்கிறவரை, சந்திக்கிறவரை. த என்கவுண்டர் வித் கிரைஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். ஆக இங்கே நாங்கள் படுக்கிற காரியம் என்னென்று, இந்த பெண்ணுடைய உறவு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் எல்லா விதத்திலும் காலியாக இருக்குது, எம்டியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம நினச்சிட்ருக்கோம், என் மனைவியோ என் பிள்ளைகளோ என்னை தாங்கிடுவாங்க, சந்தோஷம், என் பிள்ளைகள் தாங்கினா வழி நடத்தினா சந்தோஷம் எனக்கு. ஆக கடைசியில் ஒரு நாள் என்ன செய்வாங்க, நமக்கு இந்த உலகம் நம்ம நிரந்தரமாக வைக்காது என்பது நல்லா தெரியும். ஆனால் ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சுருவோம், தனியாக விடப்பட்டுருவோம், இந்த பெண்மணி மாதிரி. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார், ஜீவ தண்ணி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஓடுற அவங்க கிராமத்தில் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போலவே கானானுடைய வாழ்க்கை, கானான் தேசத்தில் கானானுடைய கல்யாணத்தில் என்ன செஞ்சு, அங்கே இருக்கிற சாடியெல்லாம் காலியாக இருக்குது, தண்ணி இல்லாமல் இருக்குது. எப்படி இந்த பெண்மணி வாழ்க்கையில் என்னது இனிமையாக அவர் வாழ்க்கையில் இருதயத்தில் அவர் தனியாக காணப்பட்டாலோ அதே போலவே அப்படி தான் இருக்குது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட. இந்த கானா ஒரு கல்யாணமும் இந்த சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையை ஒத்து பார்க்கும்போது பல வேலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது, there is a vacuum, there is a emptiness. ஆனால் ஒன்று மட்டும் நடந்துச்சு இந்த கல்யாணத்துலேயும் சரி, அங்கே அந்த சமாரிய பெண் வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பொழுது அவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்னு கேட்டிங்கன்னா, காலியானது எப்படி மாறிச்சு, நிறைவான சந்தோஷத்தை முடிஞ்சு போச்சு. ஓடுறாவது திரும்புது. இங்கே கூட அதான் நடந்துச்சு நம்ம பார்க்குறோம். வாக்கில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். வாசிங்க, 8வது வசனத்துலேருந்து திருப்பி வாசிக்கலாம் எனக்காக. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது கொண்டு போங்கள், வந்ததென்று தெரிந்ததே அன்றி தெரியாததினால் போது அழைத்து மனுஷனும் ம் 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 போதும். ஆக இங்கே நம்ம இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம வாழ்க்கையில் ஒரு எம்டி கிளாஸ் இருக்கும் பொழுது தண்ணி ஊற்றப்படணும், அப்போ தான் நிறையும் இல்லையா? அதே போல் பல வேலைகளுடைய வாழ்க்கையில் உலக காரியங்களையும் ஆசீர்வாதங்களும் பொன்களையும் பொருளையும் நம்ம சேர்க்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அது நிறைக்கும்னு நினைக்கிறேன். பல வேலைகளோட வாழ்க்கையில் பூரணமான நிறைவை கொடுக்க முடியல. எவ்வளோ எனக்கு சேர்த்துருந்தாலும் நிம்மதி சமாதானம் வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு விதத்தில் நான் இருக்குன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது என்னால் அது பயன்படுத்தப்பட முடியல, சுகவீனமாக இருக்கிறோம். விசேஷமாக எனக்கு இந்த காலங்களில் இந்த சபைக்கு வந்தபோது ரொம்ப முக்கியமாக நான் வேலை பார்த்த மக்கள் யாருன்னு கேட்டால் ரொம்ப வயதானவங்க ரொம்ப பேர் இருந்தாங்க, ரொம்ப உதவியாக இருந்தாங்க. அப்புறம் அடிக்கடி அவங்கள தான் சந்திப்பேன், அவங்க கூட தான் ஊழியத்துக்கு போவேன், சில காரியம் செஞ்சுருக்கிறேன். அவங்க லைஃப்பில் முடியும் போது நான் பார்த்தது என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எந்த காரியத்தில் மேலேயும் பெரிய ஈடுபாடு இல்லை, விருப்பப்படலை. இன்னும் ஒரு ஐயாலாம் இருந்தார், அதில் ஒன்றுமே இல்லை, சாப்பாடோ துணிமணியோ பொன் பொருளோ எதுவும் வேணுமா, வேணாப்பா. டைட்டானிக்னு ஒரு கப்பல் உடஞ்சிச்சு. டைட்டானிக்கில் வந்து நிறையா சில்வர் கோல்டெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் குப்பி கிடக்குது, அது மூழ்கிக்கிட்டு இருக்குது. மூழ்கிட்டு இருக்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் ஓடுறாங்க, உரமாக ஓடுதான் பின்னாடி. எதுக்கு ஓடுது, தங்கம் எடுக்கவா வெள்ளி எடுக்க வேணா கிடையாது, ஆரஞ்சு பழத்தை எடுக்கிறது. ஏன் ஆரஞ்சு எடுக்கணும் அதுக்கு? இப்போ எவ்வளோ நேரம் தண்ணியில் இருக்க போகிறோன்னு தெரியாது. அட்லீஸ்ட் என்ன செஞ்சிடலாம், ஆரஞ்சாச்சும் குடிச்சிக்கிட்டு இருக்கலாம், எடுத்து முடிச்சு பண்ணிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம 2 கையிலையும் என்ன செய்யுது, ஆரஞ்சை தூக்கிட்டு ஓடி வருது. அங்கே நிறையா தங்கம் இருக்குது, எல்லாமே இருக்குது. பல வேலைகளில் தங்கம் வெள்ளி உதவியாக இருக்கும், வச்சுருந்தா பிரயோஜனமாக இருந்தால். ஆனால் ஆபத்துலேயோ கஷ்டத்துலேயோ மனபாரத்துலேயோ போராட்டத்துலேயோ சில வேலைகளில் இந்த காரியங்கள் நமக்கு பெரிய அளவில் உதவி செய்யாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் தனியான நிறையில் அஞ்சனில் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வியாதியின் படுக்கையில் இருந்தாலும், எவ்வளோ பெரிய கீழான சூழ்நிலை காணப்பட்டாலும் என்ன செய்வோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட கிருபை இருக்குமானா அவர் நித்திய வளத்தை கொடுக்கவராக இருக்கிறார். ஆக இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான காரியம் நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஷேம் இன்டு ஜாயின் பார்த்தோம். அதான் இங்கே பார்க்குறோம். எனவே நானும் நீங்களும் நல்லா கவனிக்கணும். விசேஷமாக இங்கே எடுத்துகிட்ருக்கேன், வாசிக்கோங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ரன்னிங் அவுட் வைன் மென்ட் ஷேம் ஃபார் த பிரைட் அண்ட் தி ஃபேமிலி. சில வேலைகளில் இந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்படும் போது நிச்சயமாக நீங்கள் தான் அந்த திருமணம் நடத்துகிறீங்க, நீங்கள் தான் அந்த வீட்டில் மனவாளனா மனவாட்டியாக இருக்கிறீங்க, அல்ல நீங்கள் தான் அந்த குடும்பஸ்தராக இருக்கீங்க. இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க, வீட்டில் என்ன கிடையாது, காலியாக போயிடுச்சு, என்னடா பண்ணுறது, எப்படி இருக்கும் வந்தது, ரொம்ப அவமானமாக இருந்திருக்கும்.
என்ன சொல்லணும்னு தெரியாது, ஓடி ஆடி பார்த்துருப்போம். அதுவும் விசேஷமாக அன்றைக்கெல்லாம் இதெல்லாம் சின்ன கிராமங்கள், ஆக்சுவலி இதெல்லாம் பெரிய கிராமம் கிடையாது, ரொம்ப சின்ன இடம். கேட்குறது எதுவும் கிடைக்காது, இப்போவுமே கிடைக்காது நிறைய காரியங்கள் அந்த இடத்துல. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி என்ன கிடைச்சிருக்கும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடைக்காது. அவங்க ஒன்றுமே பண்ண முடியாத இடத்துல ஸ்டாண்டர்ட் ஆகிடுவாங்க, ஏசுவாங்க, ஒரே இடத்துல நின்று போயிடுவாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஓடாது, மனசு ஓடாது. நல்ல வேலை இயேசுவின் தாய்க்கு அப்புறம் தெரியும் யார் இந்த இயேசு. ஏசாமி சாமி என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன செய்கிறாரு, அங்கே ஜீசஸ் ப்ரொவைட் த பெஸ்ட் வைன். என்ன செஞ்சாங்க, அந்த 10வது வசனம் சொல்லுது, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பிறகு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தேரே என்றார்கள். ஆக ஒரே ஒரு நிமிஷத்தில் என்ன செய்கிறாருன்னு நொடி பொழுதில், அதாவது நிறைய டீட்டெயில் அங்கே இருக்குது, நம்ம பாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆகிட்டு கிடக்கு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சிறப்பான திராட்சை ரசத்தை கொடுத்து அவங்க துக்கத்தை, அவங்க வெக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றிட்டார் இல்லையா? ஆக அதே தான் நம்முடைய வாழ்க்கையில் கூட காணப்படுகிறது காரியம். முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அறியாத பிள்ளைகளாக வாழ்ந்துருக்கிறோம். எப்படி இந்த அற்புதம் அவங்க வாழ்க்கையில் ஒரு அதாவது நிறைவான வாழ்க்கை, குறைவான வாழ்க்கையை எப்படி பூரணமாக மாறிச்சோ, எப்படி துக்கமான வெக்கமான வாழ்க்கையை அற்புதமாக மாறிச்சோ, சமாதானமாக மாறிச்சோ, அதே போல் இந்த உலகத்தில் நான் எந்த விதத்திலும் என்ன கிடையாது, பெரிய ஆளாக இல்லை, என்னையும் ஆண்டவருக்குள்ளே வந்த பொழுது என் வாழ்க்கையில் என்ன சார் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்குறோம். சங்கீதக்காரர்கள் சொல்லும்போது ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்வேன், எடுத்துக்கொண்டு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் துதிப்பேன், நன்றி செலுத்துவேன்னு சொல்கிறான். இந்த ரட்சிப்பு வரும் பொழுது இந்த உலகத்தில், இந்த வாழ்க்கையில் இந்த பாவத்தோடு கூட இந்த உலகத்தை நான் முடிக்காதபடி ஆண்டவருக்குள்ள என்ன நிறைவான மன்னிப்பையும் நிறைவான தேவன் சொல்ல முடியாத ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பான பிள்ளைகள். அதான் சங்கீதம் 1 பேதுரு 1:8 சொல்லுது, வாசிக்கிறேன் நான். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிறோமாகிய சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அப்படின்னு சொல்லி. ஆக என்னுடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட சகோதரனா சகோதரியா, ஆண்டவருக்கு பிரியமான மகனா மகளா, காணா ஒரு கல்யாணத்தில் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குற அதே ஆண்டவர் என் மத்தியில் இருக்கிறார், என் வாழ்க்கையில் இருக்கிறார், எனக்கு விளையேறப்பட்ட பாக்கியமாக ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். எப்படி திருமணத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தினாரோ புது ரசத்தை கொடுத்து, அதே போல் என் வாழ்க்கையில் கூட என்ன செய்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்திருக்கிறார். எனவே நானும் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஏசு கிறிஸ்துவோட மன்னிப்பை பெற்றிருக்கணும், அன்புக்குள் நடத்தப்பட்டிருக்கணும், அவருடைய சந்தோஷத்தில் நம்ம நிறைவாக வந்திருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வேத பகுதி ஒன்று இருக்குது, நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம், கெட்டகுமாரன் கடை. அதாவது லூக்கால் 15வது அதிகாரம் 11-24 வரை வாசிச்சிங்கன்னா, அந்த மனிதன் போகிறான், அந்த மகன் என்ன செய்கிறான், அப்பாவோட சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் சுற்றி கெடுத்துட்டு என்ன செய்கிறான், அவன் வாழ்க்கையில் அவமானப்பட்டவனாக வந்துட்டு இருக்கிறான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், அவன் கையில் ஒன்றும் நிற்கலை. பார்த்திங்கன்னா இங்கே இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் கொஞ்ச நாள் நம்மளை விட்டுட்டு போயிடும். we will lose, we will leave. ஒன்றுமே கொண்டு போகிறது கிடையாது. இவன்ட்டு கூட அப்படி தான், அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் வேகமாக எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டான். ஆனால் எப்போ வீட்டுக்கு வந்தானோ, ரட்சிக்கப்பட்டானோ, அப்பா என்ன செய்கிறார், அவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுக்குறார், அவனுக்கு கொண்டாடுகிறவராக இருக்கிறார். அவன் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் திருப்பி பெற்றுக்கொள்கிறான். அதுதான் இங்கே நம்ம பார்க்குறோம். என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, கானா ஊர் கல்யாணத்தில் நம்ம பார்க்கும்போது எப்படி அந்த மணவாளனாகிய மணவாட்டி அந்த வீட்டுக்காரங்களுக்கு அவமானத்தை தேவன் சந்தோஷமாக மாட்டிட்டாரோ, அதே போலவே இந்த ப்ராடிகல்ஸன் அந்த கெட்டகுமாரன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார், அவன் வெக்கத்தை சந்தோஷத்தால் நிறைச்சிட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் தூரமாக போயிட்டு இருக்கலாம் ஆண்டவரை விட்டு, இல்லை குறைவுள்ள மக்களாக காணப்படலாம். ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாக இருப்பீங்கன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க பாருங்கள். ஆண்டவர் பிள்ளையாக இருக்கிறீங்கன்னா அந்த நிறைவான சந்தோஷத்தின் வாழ்க்கையை காணப்பட பாருங்கள். வச்சுக்கோங்க, இப்போ எல்லாமே இல்லை என்ன, இந்த நேரத்தில் அவங்களுக்கு சந்தோஷம் எப்படி, இப்போ அவங்க எதிர்பார்த்தது இப்போ நிறைவாக வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு, எல்லோரும் சொல்கிறாங்க நல்லா இருக்குது, ருசியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், எப்படி அங்கலாச்சிருப்பாங்க அவங்க வாழ்க்கையில். இப்போ எல்லாமே மாறிச்சு, ஒரு நொடி பொழுதுல எல்லாம் மாறிச்சு, நல்ல ரசம் வந்துருச்சு, அற்புதம் செஞ்சுட்டார் ஆண்டவர். அது மாத்திரம் கிடையாது, அந்த வேதம் சொல்லுது அங்கே 6 கற்சாடி இருந்துச்சான். எவ்வளோ கற்சாடி, 6 கற்சாடிகள், ஒவ்வொரு கரையும் 2 முறம் 2 இல்லை, இது வசனம் 3 இருக்கு பாருங்கள், 4வது வசனம், 6வது வசனம் வாசிப்போம். முறைமையின்படி 6 கற்சாடி இருந்துச்சு, ஒவ்வொன்றும் 2-3 குடம். அதாவது சொல்லுது, அதாவது இன்னொரு விதத்தில் ஆங்கிலத்தில் கேலன் சொல்கிறாங்க, 20-30 கேலன்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு கேலன் வந்து 3.4, அதாவது 3.25 லிட்டர் தண்ணி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, thousands of liter வைன், அபண்டன்ஸ்ன்னு சொல்கிறாங்க, நிறையா இருக்குது. அது பெஸ்ட் குவாலிட்டி வைன், இருக்கிறதுலே சிறப்பான திராட்சை ரசமாக. அது எவ்வளோ இருக்கான், கொஞ்சம் கிடையாது,
6 கற்சாடி நிறையா இருக்குது. பெரிய பெரிய ட்ரம்முன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. ஆக ஒவ்வொன்றும் நிறைஞ்சிருக்குது, ஒரே நிமிஷத்தில் வந்துருக்குது. அங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி எவ்வளோ துக்கமாக இருந்தாங்களோ அப்படியே டபுளாக ஆகிடுச்சு அவங்க சந்தோஷம். அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம். த பெஸ்ட் வைன், அதான் சொல்கிறாங்க, இந்த குவாலிட்டிலேயும் நல்லா இருக்குது, அபண்டன்ஸாக இருக்குது. அது எவ்வளோ ஈஸியாக இருக்குது, பே பண்ணவே இல்லைன்னு ஒரு நொடியில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில். ஆக பல வேலைகளை இயேசு கிறிஸ்துவானவர் செய்கிற அற்புதமோ அடையாளங்களோ, அவர் செய்கிற ஒவ்வொரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேணால் புரியாமல் இருக்கலாம். ஆண்டவர் எப்படி செய்கிறாருன்னு சொன்னா, ஒன்றுக்கும் உதவாத அந்த தண்ணீரை என்ன செய்கிறார், வெறுமனே அது ருசி இல்லாத தண்ணியை அவர் அழகாக என்ன செய்கிறார், சிறப்பான திராட்சரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். இதுதான் உங்கள் வாழ்க்கையில், என்னோடய வாழ்க்கையில். சில வேளைகள் நாங்கள் இப்படி மெட்டாஃபரிக்கலாக யோசிப்போம். அந்த சரீரம், அந்த 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 ஜாடி எதை சொல்லுதுன்னு கேட்டால், மனித சரீரம் மண்ணில் செய்யுது. அந்த தண்ணி எதை குடிக்குது, அவரோட ஜீவ வார்த்தையை குறிக்குது. அந்த தண்ணியை அதை ஊற்று போது என்ன செய்யுது, அந்த அந்த இன்னொரு முக்கியமான காரியம், அந்த திராட்சை அந்த ஜாடி எங்கே வச்சுருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருந்துச்சு. இதுவரை மரியாதை இல்லாத பயன்பாட்டுக்கு, கால் கை கழுவுறதுக்கு தான் வச்சுருப்பாங்க. இப்போ ஆண்டவர் அது முக்கியத்துவம் கொடுத்துட்டார். இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் பயன்படுத்தப்படாத பாத்திரமாக இருந்திருக்கிறோம். ஆண்டவரோட விசேஷமான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, தேவன் என்னை மாற்றும் பொழுது எப்படி பயனுள்ளவனாய் என்ன செய்ய பிரயோஜனமுள்ள பாத்திரமாக கடவுள் உயர்த்துகிறவராக இருக்கிறார். ஆக என்னோடய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இதுவரை துக்கமாக இருந்துச்சு, அவமானமாக இருந்துச்சு. ஆண்டவர் எப்படி மாறிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, சந்தோஷமாக மாற்றிக்கிட்டார். இன்றைக்கி நம்ம வச்சுக்கோங்களேன், ஒரு பிரிசனர் இருக்கிறான், ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துட்டான், எவ்வளோ சந்தோஷப்படுவானோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவன் நித்தியத்தை கொடுத்துருக்கிறார், விடுதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் பண்ண பிள்ளைகளே. எனவே கிறிஸ்துவுக்குள் நாம் இந்த உலகத்தில் அவருக்காக வாழவேன் நினச்சி பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் பாவத்தால் மடித்து போகக்கூடாது, அவமானமாக மறித்து போகக்கூடாது, பாவமான நரகத்து போகக்கூடாது. எப்படின்னு கேட்டால், அவருடைய பிரசனமும் அவருடைய சந்தோஷமும் தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லிட்டு விரும்புகிறேன். இந்த அதாவது இன்னொரு முக்கியமான இந்த ஜீசஸ் டிரான்ஸ்ஃபார்ம் டு ஓல்ட் இன்டு நியூ. இந்த இடத்துல விசேஷமாக என்னத்தை பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, நான் சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன். இந்த ஓல்ட் ஸ்டோன் ஜார் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்லுது, யூஸ் ஃபார் ஜூவிஷ் பியூரிஃபிகேஷன் ரிச்சுவல். பழைய பாட்டில் இது ஒரு வழக்கம் இருந்துச்சு. எல்லாரும் அங்கே மனப்பாங்க இடம், அங்கேருந்து வெளியில் போயிட்டு வருவாங்கன்னா கால் கலர் வழக்கம் இருந்துச்சு அவங்களுக்கு. அது சுத்திகரிப்பதற்காக. இது எதனை அடையாளம்னு கேட்டால், பழைய ஓல்ட் கவர்னன் அது பழைய பாட்டில் சொல்லப்பட்ட காரியங்களை நிறைவேற்றுவதற்காக. மோசே சொல்லியிருக்கிறார், மோசையின் காரியங்கள் சொல்லியிருக்கு, நம்ம என்ன செய்யணும், எப்படி சுத்திகரிக்கணும்னு சொல்லிட்டு. கைகளை கழுவுறது, கால்கள் கழுவுறது வழக்கமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி எப்படி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், இந்த பழைய அந்த தண்ணியை சாதாரண தண்ணியை அபரிவிதமான சிறப்பான திராட்சரமாக மாற்றினாரோ, அதே போலவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு நம்ம ஜீவனை கொடுத்து எனக்காக உங்களுக்காக புது என்ன செஞ்சுருக்கிறார், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார் அவர் ரத்தத்தின் மூலமாக. அதான் அந்த வேதம் சொல்லுகிறது. விசேஷமாக நான் முதலே நான் சொன்னேன், அதாவது எத்தனை கேலன் தண்ணி இருந்துச்சுன்னா 1620 லிட்டர் தண்ணி இருந்துச்சான். அது மாத்திரம் கிடையாது, எதாவது சொல்லி வாசிக்கலாம். 2:22 வாசி 22:20 வாசிப்போம். ஆஹா கொடுத்து இங்கே நான் கவனமாக கவனிக்கணும். இதில் கொஞ்சம் டீப்பர் தாட் இருக்குது, நம்ம பின்னாடி நம்ம யோசிக்கலாம். கொஞ்சம் யோசிங்க வீட்டில் போய், எப்படி இதுக்கு மாறிச்சுன்னு சொல்லிட்டு. எப்படி புது அந்த சாதாரண தண்ணியை தேவன் சிறப்பான விளையேற பெற்ற ரசமாக மாற்றினார். அதே போல் இந்த இடத்துல அந்த ரசம் எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை குறிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம திருவிழாவில் பங்கு கொள்ளும்போது என்ன எடுக்கிறோம், அவர் ரசத்தை, அவர் ரத்தத்தை குறிக்கும். ரத்தம் எதை குறிக்குது, அவருடைய புது உடன்படிக்கை. அவர் தான் நமக்கு மீட்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் பூரண சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவர் பிரசனத்தை உணர்வு. ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த திராட்சரசத்தை எடுக்கும் பொழுது, ஆண்டோட ரத்தத்தின் உடன்படிக்கை நான் உட்கொள்ளும் பொழுது, அவர் என் மத்தியில் இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவருடைய உடன்படிக்கை நான் உணர்ந்தவனாய் காணப்படுகிறேன் என்பதை காண்பிக்குது. எனவே வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 வாசிப்போம் எனக்காக. இப்படி இருக்க இருக்கிறான், ஒழிந்து போயின போதும். இன்றைக்கி பழைய காரியங்களுக்கு நாம் எல்லாம் மறித்தவர்களாய் புது ஜீவன் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துக்குள்ள எல்லாம் பழையதுலாம் கர்த்தர் சுத்திகரித்து வச்சுக்கிறார். எப்படி அந்த அந்த திருமணத்தில் குறைவை நிறைவாக்கி பூரண சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பிரசன்னத்தை கர்த்தர் காண்பித்தாரோ, அதுபோல் என்னோட வாழ்க்கையில் பழைய குறைகளை நிறைவாக மாற்றி ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு கொடுத்து அவருடைய ரத்தத்தால் என்னை கழுவி அவருடைய மகளாக மாற்றியிருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பிரசன்னம் உள்ள பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். நாம் புது மனிதனாக மகனாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஒரு சில காரியங்களை வேகமாக நான் சொல்லிட்டு போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். இன்னொரு முக்கியமான காரியம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் பார்த்தீங்களா? ஒரு சின்ன எக் எப்படி இருந்துச்சு, அதாவது இந்த பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க. பட்டர்ஃப்ளையில் பார்க்கும்போது என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, சின்ன சின்ன முட்டை அந்த இலைகளில் விடும். அது பின்னாடி இது கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க, அல்லது லாவாவை சொல்லுவாங்க. அதுக்கு லாவா என்ன செய்யணும், அப்புறம் பியூப்பாவாக மாறும், இந்த மாதிரி மாறும். இது இந்த 3 ஸ்டேஜ்லேருந்து மாறி அழகாக ஒரு பட்டர்ஃப்ளையாக மாறும். அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எப்படி ஆண்டவர் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுக்கும் உதவாது, அடையாளம் தெரியாது மக்களை போல, என்னை போல, உங்களை போல மக்களை தேவன் தேர்ந்தெடுத்து அவர் சின்ன சின்ன ஃபார்மேஷன் மாற்றி சின்னதாக மாற்றி அழகான வண்ணத்து பூச்சியாக மாற்றுகிறது போல உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சிட்ருக்கு, ஆண்டவருக்குள்ளே மாற்றப்பட்டு கொண்டே வருகிறதாய் காணப்படுகிறது. ஆக பின்னாடி நாட்கள் வரும்பொழுது, ஆண்டவர் வருகையில் வரும்போது நாம் எல்லாவரோடு கூட காணப்படும் பொழுது எப்படி இருப்போம்னு கேட்டால் பூரணமான ஆண்டவர் சாயல் தரித்தவர்களாய் காணப்படுவான். பிள்ளைகளே, இங்கே விசேஷமாக இந்த இந்த திருமணத்தில் நம்ம பார்த்த காரியம் என்னன்னு கேட்டால் ஒன்றே தான், என்னோடய வாழ்க்கையில் அந்த வீட்டில் உள்ள குறைவை கர்த்தர் நிறைவாக்க மாற்றி அங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர், அங்கே இருக்க சூழ்நிலையை மாற்றி சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்தது போல் உங்கள் வாழ்க்கையிலே என்னோடய வாழ்க்கையில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்கள் பாயிண்ட் போட்டிருக்கிறேன். முதலாவது, பிரிங் யுவர் நீட்ஸ் டு ஜீசஸ் கிரைஸ்ட். ஆக இந்த நேரத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாலும் கடவுளை அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட உங்கள் குறைகளை கொண்டு வாங்க. அது மாத்திரம் 5வது வசனத்தில் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, எவ்வளோ உங்கள் கடவுள் சாதாரண பாத்திரத்தை எப்படி தேவன் பயன்படுத்தினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் சாதாரண பாத்திரத்தை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆக ஆண்டவர் சாதாரண மனிதர்களை எப்படி பயன்படுத்த முடியும், எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக அசாதாரணமாக பயன்படுத்த முடியும் உங்களுக்கு. ஆக ஒவ்வொரு அவருடைய செயல்பாடும் எதை குறிக்குதுன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கை எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருடைய மகிமையின் வெளிப்பாடாக இருக்க அன்பான பிள்ளைகளே. எனவே நானும் கடைசியில் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன், ஒவ்வொரு ஹியூமன் எம்ப்டினஸ் ஷோஸ் அவர் நீட் ஃபார் கிரைஸ்ட். என்னோடய குறை ஒவ்வொன்று யாரை காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தேவை இருக்குது. பொன்பொருள் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்காது. அவருடைய கிருபை என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் புது ஜீவனை கொடுக்கறது மாத்திரம் கிடையாது, அது பூரணமாக என்னுடைய வாழ்க்கையில் அபரிமிதமாக என்னை ஆசீர்வதிக்க வல்லதாக இருக்குது. அவருடைய வருகை அவருடைய விசேஷமாக அவருடைய மகிமையில் என்ன செய்யுதுன்னு கேட்டால், ஒரு நாள் அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், மணவளனாக வரப்போகிறார். அவர் நமக்கு நித்தியத்தை கொடுக்க போகிறவராக இருக்கிறார். இந்த திருமணம் என்பது ஒரு சின்ன அவமானம் அவருடைய செயல்பாடு. இந்த இடத்துல திருமணம் என்பது இந்த ஒரு கல்யாணத்தில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டால், அவர் மாற்றின அந்த திராட்சை ரசம் இல்லை, இந்த மாற்றின ஆண்டவர் யார் உங்கள் வாழ்க்கையில். உங்கள் வாழ்க்கையில் அந்த ஆண்டவர் இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட குறைவாக இருந்தாலும் அவர் நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை இயேசுகிட்ட கொண்டு போங்க. இந்த உலகம் பூரண சமாதானத்தை தேவைகளை கொடுக்காது. நம்ம போல சாதாரண மக்களை தேவன் அற்புதமாக பயன்படுத்த முடியும். எனவே நீங்கள் ஒப்புக் கொடுங்க. இந்த நல்ல செய்தியை ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆகிய நாம் பிறருக்கு எடுத்து போய் கொடுக்கறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கண்கள் மூடி நாம் ஜெபிக்கலாம். வாங்க. கிருபையும் இரக்கம் நல்ல தேவனே, இந்த வேளைக்காய் நன்றி. ஆண்டவரே, நாங்கள் இந்த வார்த்தையை கேட்கும்படி கிருபை கொடுத்தீர். காண ஒரு கல்யாணத்தில் நீர் பெரிய அற்புதத்தை செய்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குறைகளை நேரவாக்கும்படியாகவும் எங்கள் அவமானத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாகவும் ஆண்டவரே எங்களை நித்தியத்திற்கு எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. சாதாரணமாக இருந்த கற்சாடியை ஆண்டவரே கனமான பாத்திரமாய் பயன்படுத்துறது போல எங்கள் வாழ்க்கையிலும் நீர் மாற்றப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையும் பாதுகாவலும் கூட இருக்கட்டும். கேட்கிற நாங்கள் மனதில் வைத்து சிந்தித்து செயல்படவும், உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் உமக்காக வாழவும் கர்த்த கிருபை தாரும். ஒரு விசுவாச பள்ளிகள் உம்மை தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து ஆண்டவரை ஒப்புக் கொடுக்க கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமாம்.